புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு வேளை சிறையில் இருக்கிற கைதிகள் படித்து அவங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டாங்கன்னா வெளியே எவ்வளோ பெரிய தவறுகளை அவங்களால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பயம்தான். அப்படிப்பட்ட புத்தகம் எது? எனக்கு ரொம்ப பிடிச்ச தி 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற ராபர்ட் கிரீன் எழுதின ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிற அடுத்தவங்களை ஏமாற்றணுன்னா, அரசியல் செய்யணுன்னா, மேனிப்புலேட் பண்ணணுன்னா நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய 48 விதிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த 48 விதிகளையும் சட்டுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், ரொம்ப மோசமான ரொம்ப ஒரு மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்ஸ் எல்லாம் மக்களுக்கு சொல்லித்தரானே அப்படின்னு கோவம் கூட உங்களுக்கு வரலாம். இது மோசமானதா நல்லதா கெட்டதான்ற ஆராய்ச்சியை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உண்மையான்றதை யோசித்து பாருங்கள். நம்மளை ஏமாத்துகிற, நம்மள்கிட்ட பொருட்களை விற்கணும்னு நினைக்கிற, நம்மள்கிட்ட ஏமாற்றி பணத்தை திருடணும்னு நினைக்கிற, நம்மள்கிட்ட அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்கிறாங்களா அப்படின்னு